அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து மாமியார் கதை மருமக கதை இல்லை, ஒரு குடும்ப கதை. இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை அப்படியே புட்டு வைக்கிற ஒரு புஸ்தகம் தான் பைபிள் புஸ்தகம். அதுதான் எழுதி கொடுத்துற கர்த்தர். நீயும் உன் சகோதரன் தாயின் பிறகு திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டும் என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட கூட ஒன்றுமே அந்த மாமியார் பேசலை. பாருங்கள், மாமியார் மருமகன்னா இப்படி தான் இருக்கணும். ஹலோ, மாமியார் மருமகன் எப்படி இருக்கணும்? அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இது வந்து மாமியார் கதை மருமக கதை இல்லை, ஒரு குடும்ப கதை. ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், ஒரு பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் ஒரு உறவு பந்தங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வாசிக்கணும், இதை எடுத்து வாசிக்கணும். ஏதோ பைபிள்னு ஏதோ வந்து ஒரு பெரிய பழைய காலத்து கதை இல்லை, இன்னைக்கு கதை. இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை அப்படியே புட்டு வைக்கிற ஒரு புஸ்தகம் தான் பைபிள் புஸ்தகம். அதுதான் எழுதி கொடுத்துற கர்த்தர். விளங்குங்களா? இன்னைக்கு சில நேரத்தில் வந்து வாழ்க்கையில் தனிமை, விரக்தி, பிரச்சனை, போராட்டம், எந்த காரியம் நடக்கலைன்னா இந்த மாதிரி புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும். தனித்தவளாக இருந்தால் அவள் முடியும் போது அவளுடைய வாழ்க்கை எப்படி ஜோராக முடிஞ்சதுன்னு பார்க்கணும். அப்போ கர்த்தர் எதுக்கு எழுதி கொடுத்தாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள், வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுது, குடும்பமோ இல்லை வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அப்படியே செவுத்த முறைச்சி பார்த்துன கூடாது, இல்லை எதையாவது பார்த்து அழுதுன கூடாது. தேவனுடைய வார்த்தை அப்படியே எடுத்து பார்க்கணும். இந்த ரூத் சரித்திரம் சொல்லுது, இது என்னத்தை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இது ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடியதாக சொல்கிறது. ஒரு கணவன் மனைவி உறவு குறித்து சொல்லுது, ஒரு மாமியார் கதையை சொல்லுது. அது மாத்திரமல்ல, ஒரு உறவுகள், ஒரு குடும்பத்தை எப்படி நடந்து கொள்ளணுன்றதை பற்றி சொல்லுது. இது எப்படின்னா, ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழ்றத சொல்லுது. இது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. விட்டு கொடுத்து வாழுகிற, ஒருத்தரை கனப்பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுதான். ஏன்னா அந்த வல்லமை குடும்பத்தை உருவாக்கிட்டு பாருங்க. தனித்தவளாக இருந்தாலும் கவனிச்சிங்க எப்போதுமே, அது முடியும் போது பாருங்க அது எப்படி இருக்குதுன்னு. அப்போது இப்படி தான் வந்து வாழ்க்கை இருக்குது. இப்போ இப்படி ஆகி போச்சு, சொல்லிட்டா இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ தான் என்னுடைய மாமியார், நான் தான் உன் மருமகள், இது மரணம் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு இது பேச்சே இல்லை, ஊஞ்சானா ஏஞ்சா அப்படின்னா உங்கள் உறவு தான் என் உறவு. உறவுகள் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். பாருங்கள், உறவு ரொம்ப முக்கியம். பாருங்கள், அதே மாதிரி தான் கிறிஸ்தவ உறவு, சகோதரர்கள் உறவு, சபையின் மக்களுடைய உறவு. இன்றைக்கி வந்து பாரு, உறவுகளை மக்கள் வந்து மதிக்கிறதே கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? உங்களை சொல்ல சில நேரத்தில் பாருங்கள் அப்படி தான் நடந்துக்கிறோம். உறவை மதிக்கிறதே கிடையாது. நீனா போ, நீனா வா, நீனா போ, பெரிய இதுவா அதுவா இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, உறவுகளை குறித்து மதிக்க சொல்லுது. ஏன்னா தேவன் உறவின் தேவன். மனுஷனை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கி அவங்களை என்ன சொல்லிட்டாரு? நீ பலுகி பெருகி அப்படி போனா உனக்கு சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டன் எல்லாம் வருவ போகிறாங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம ஏதோ வந்து இங்கே உட்காந்துருக்காங்க நீங்கள். அதை பாருங்க, குடும்பம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும். நம்முடைய குடும்பங்களில் கடவுள் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது இதை வாசிக்கணும். இந்த குடும்பத்தை, என் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார், என் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார், என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் மாற்றுவார்.